கிளம்பிட்டாங்க. என்னடி லைட்ஸ் எல்லாம் ஆஃப்ல இருக்கு? சரி சரி, அங்க ஐயரு ஐயரு ஐயரு. என்ன ஐயரு? வா. ஐயோ, ஐயரு போயிட்டாரா? என்ன லாக் பண்ணிருக்க? யாராச்சும் இருக்கீங்களா? சுவாமி சுவாமி சுவாமி, கதவு திறங்க. நம்ம உள்ள இருக்கிறது தெரியாம கதவு சாத்திட்டு போயிட்டாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். ஐயரே, செக்யூரிட்டி சார் யாராவது இருக்கீங்களா? பூசாரி. ஐயரே, சார் யாராச்சும் இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல போல் இருக்கு. சுவாமி, இந்த டென்ஷன்ல போன் இருக்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஒரு தடவை ட்ரை பண்ணலாவா? எங்க? ஐயோ, நெட்வொர்க் கூட இல்லையே. இந்தா உன் போன், நீ ட்ரை பண்ணு. ஐயோ, ஏன் போன்லயும் இல்ல. ச்சே, இருக்கிறது காட்ல. அப்புறம் எப்படி நெட்வொர்க் ஒர்க் ஆகும்? வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். இந்த ராத்திரி நாம இங்க இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்ல. கதவை உடைச்சாச்சு, நம்ம எப்படியாவது வெளியில போயிடணும். நீ பாரு, அந்த பக்கம் பாரு, போ. அங்க 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 பாரு. ஜாக்கிரதை. ஹலோ ஹலோ ஹலோ, யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க. யாரும் இல்லையா? ச்சே, யாராவது இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு சொல்லி கோயில முன்னாடியே சாத்திட்டு போயிட்டாரு. அவசரப்பட்டுட்டாரு அந்த சுவாமி. ச்சே. இந்த கோவில பாரு, எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. லைப்ரரியில கூட சவுண்ட் வரும், ஆனா இங்க பாத்தியா எந்த சவுண்டுமே வரல. அடியே மென்டல், என்னைய இமிடேட் பண்றதை விட்டுட்டு எப்படி வெளியில போலாம்னு யோசி. இங்க மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன என்னாச்சு? ஏன் கத்துன? டேய், இந்த காட்டுல நிறைய கொலை நடந்திருக்கான். கோவில்லையும் பேய் எல்லாம் இருக்காண்டா. சரி, அதெல்லாம் விடு. ஒரு தடவையாச்சும் தைரியமா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுடா. எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் ஆக்டிங் தான் குறைச்சல் இப்போ உனக்கு. வா. அந்த சாமிக்கு கண்ணு இல்ல, நீ என் பக்கத்துல இருந்துட்டு வேற குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க. கதவை திறக்கிறதுக்குள்ள என்ன கொண்டுடுவீங்க போல இருக்கு. இந்த லாக்டவுன்ல ஏதோ ஒரு ஹோட்டல்லயோ இங்க பார்லயோ இருந்தா நல்லா இருந்திருக்கும். பாருன்னா பெக், ஹோட்டல்னா ஹக் இருக்கும்னா. அந்த மென்டல் சிச்சுவேஷன்ல அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். டேய் மென்டல்,
நான் பேய் இருக்குன்னு சொன்னதுனால பயமா? இங்க இத்தனை சாமி இருக்குல்ல, நம்மள காப்பாத்துறதுக்கு நாம பயந்தா சாமிய அவமானப்படுத்துற மாதிரி. நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு, கூலா இருக்கலாம், நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயோ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பயம் இல்ல. ஆனா அப்பப்போ கொஞ்சம் எனக்கு கான்பிடன்ஸ் மட்டும் குறையும். வேணும்னா நீ பாரு, இந்த கோயில நான் ஃபுல்லா சுத்திட்டு எப்படி வெளியில போலாம்னு நான் உனக்கு சொல்றேன். ஓகே வெயிட், ஜாக்கிரதை. என்னடா தனியா போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல, நீ பயப்படுவேன்னு தான் நான் உனக்கு துணையா இருக்கேன். ஒரு நல்ல ஐடியா, இங்க வா. பூஜாரி ஐயா, செக்யூரிட்டி சார், நாங்க 2 பேருமே இங்க லாக் ஆயிட்டோம். இந்த லைவ் வீடியோ மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா எங்க 2 பேரையும் தயவு செய்து வெளியில கொண்டு வந்துருங்க. இப்படிக்கு பயத்துடன் உங்கள் சிரிகிரி. ஏய் பயந்தாங்கோலி, இது என்ன பிக் பாஸ் ப்ரோக்ராம்னு நினைச்சியா? ஏற்கனவே நம்ம 4 நாள் இங்க இருக்கணும், சாப்பாடு கூட கிடைக்காது. முதல்ல அத பத்தி யோசி. இந்த சிசிடிவி கேமராவை பத்தி இல்ல. சோ இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது இருந்துடலாம். எது நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும். காலையில வரைக்கும் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். சரியா? போலாம் வா, அந்தாக்ஷரி விளையாடலாம். அந்தாக்ஷரியா? அந்தாக்ஷரி ஓகே தான், அதுக்கு நைட்லியா? பேய் பிசாஸ் வர நேரடி. அந்த பூசாரி மட்டும் இந்நேரம் பூட்டு போடாம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு நமக்கு வெளியில கல்யாணமே நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூட நம்ம ரெடியா இருந்திருப்போம். என்ன சொன்ன? முதல் ராத்திரி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லு. பூட்டு. கரெக்ட். 2 பூட்டு இருக்கும்ல? எஸ். ஒரு சாவி பூசாரி கிட்ட இருந்தா இன்னொரு சாவி கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கும். சொன்னது கரெக்டா? என்னடா உன் பிரெயினும் வேலை செய்யுது? இது கோயிலா போச்சு, இல்லன்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். வா. அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா. காப்பாத்துங்க, யாராவது ஆம்பளைங்க தான் வாங்கல. இங்க வா, நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கியா? வா. என்ன விடு. வா. நான் வந்து ஒண்ணும் இல்ல, நான் வர மாட்டேன். நான் இந்த பயந்தா கோழிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்ன விடு. அங்க பாரு, வா அங்க போய் பார்க்கலாம். பயப்படாத, வா. வாடா பயந்தாங்கோலி. நான் வர மாட்டேன். பயப்படாதடா. நான் உன்னை ஆண் புலின்னு நினைச்சேன், நீ பூனையா இருக்க. வேண்டாம். வந்துரு. ஒரு நிமிஷம். நீ கொஞ்சம் இரு, நான் பாக்குறேன். டேய் பயந்தாங்கோலி, அது பொம்மைடா, வேணும்னா நீயே பாரு. நீ பொம்மையா? பொம்மைதா? நான் சும்மா பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணேன், நீ நம்பிட்டியா? நீ நம்பியிருப்ப, நீ தான் மக்கு பொண்ணாச்சே. கிரி, கிரி, கோவில்ல கண்டபடி நடந்துக்கிட்டா சாமி கண்ணை குத்திடும். அம்மா தாயே, நான் அந்த பொம்மையை பார்த்து பயந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு நீ என்ன மார்க் போடுவ? கரண்ட் இருக்கிறதால தைரியமா இருக்க, ஒருவேளை கரண்ட் போயிடுச்சுன்னா? ஐயோ சொல்லிட்டியா? ஆமா, உனக்கு எவ்வளவு பயம்? இப்ப யாராவது கிட்னாப் பண்ண வந்தா விட்டுட்டு போயிருவியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும். இது பர்ஃபார்மன்ஸ் இல்ல சிரி, உண்மையாலே பயமா இருக்கு. அடி வயித்துல எனக்கு சில்லுன்னு இருக்கு. தீப்பெட்டி இருக்கா? என்கிட்ட எங்க இருக்கும்? நான் என்ன சிகரெட் அடிக்கிறேன்? அம்மா தாயே, எப்படியாவது தீப்பெட்டி கிடைக்கிற மாதிரி பாருமா. விளக்கு மட்டும் ஏத்திட்டா நம்ம கொஞ்சம் சேஃப் சிரி. அங்க போய் பார்க்கலாம் வா. பின்னாடி ஏதோ சத்தம் வருது, திரும்பி மட்டும் பாத்துறாத. நீ எங்கேயும் போயிடாத.
இங்கே இரு. யாரோ ஃபாலோ பண்றாங்க. சரியா? சரி, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. அம்மா பயப்படாத. தாயே, எப்படியாவது தீப்பெட்டி எங்க இங்க கைக்கு இருக்கு. கிடைக்கணும். என்ன கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஐயோ, பின்னால இருந்து ஏதோ சத்தம் வருது. ஐயோ, அது பேப்பர்டா. ஐயோ, ச்சே. பேப்பர் கூட என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுது. இருக்கட்டும்,